21வது ശ്ലോകം. നേദുർദുന്ദഭയ സ്വർഗേ കരകോണാഹദാ നൃപ മനാംസ്യാസൻ പ്രസന്നാനി சாதுனாமலாத்மனாம். பெரும்பறை முழக்கிறதுக்கு கையில ஒரு குச்சி வேணும். ஆனா அவளுக்கு சந்தோஷத்துல குச்சி எடுக்கிறதுக்கு கூடயும் அவளுக்கு அந்த டைமு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிண்டு கைவிரல்களோடு கைவிரல் தும்புகளால அவ பெரும்பறை முழக்கினா നിർമ്മല ചിത്തர்களான സജ്ജനങ്ങളോട് മനസ്സ് இப்படி തെളിഞ്ഞത്. സ്വർഗവാസികളായിരിക്കുന്ന ദേവർകളെല്ലാം കുഷിയോട് കൂടിയിട്ട് പെരുമ്പറ മുഴക്കിണ്ട് ചെണ്ട കൊട്ടിണ്ട് കൊണ്ടാടിന. ചെണ്ട കൊട്ടുறதுக்கு கோலு வேணும், குச்சி வேணும். அதை எடுக்கிறதுக்கு கூடயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவளோட சொந்தம் கை விரல் நுனிகளால அந்த செண்டைய கொட்டி பெரும்பறை முழக்கினா. ரொம்ப ரொம்ப சாத்விக குணம் இருக்கிற ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத சஜ்ஜனங்களோட மனசெல்லாம் தெளிஞ்சது அம்பாளோட அவதாரத்துல. 22வது ஸ்லோகம். சரிதோ மார்கவாஹின்ய சுப்ரபோ பூதிவாகரா மங்களாயாம் துஜாதாயாம் ஜாதம் சர்வத்ர மங்களம். நதிகளெல்லாம் அமைதியா ஒழுகித்து, சூரியன் தெளிஞ்சு பிரகாசிச்சார். மங்கள ஸ்வரூபிணியோடு ஜனனத்தால சர்வத்திர மங்களம் சம்பவிச்சது. கிரகங்கள் எல்லாம் நல்ல ஸ்தானத்துல நின்னுது. 23வது ஸ்லோகம். தஸ்யா நாம சதீம் சக்ரே சத்யத்வாத் பரசம்விதா ததௌ புன சிவாயாதா தஸ்ய சக்திஸ்து யாபவத். பிரம்மரூபிணியோடு அவதாரமானதால அந்த புத்திரிக்கு சதி அப்படின்னு பேரு போட்டார் தட்சன். சிவனோடு சக்தியானதால அவளை யதாகாலம் மறுபடியும் சிவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் கதைகளை வர்ணிக்கிறதும், 2வது லைன் ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட தன்னோட டவுட்டை சொல்லறதுமாக்கும். 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சா புனர்ஜ்வலனே தக்தா தெய்வயோகான் மனோர்நிருபா. ராஜாவே விதி நியோகத்தால அவள் அதுக்கப்புறமா தட்சனோடு யாகாக்னியில சாடி யாகாக்னியில குதிச்சு தகிச்சு போகவும் செஞ்சா அப்படின்னு வியாச பகவான் சொன்னார். இப்போ ஜனமேஜயனுக்கு டவுட் வர்றது கேட்கிறார். ஜனமேஜய உவாச்ச அனர்த்தகரமேதத்தே ஸ்ராவிதம் வதனம் முனே. முனே, நீங்கள் சொன்னது அர்த்தமில்லாததாயிட்டு எனக்கு தோணுறது. 25வது ஸ்லோகம். ஏதாத்ருஷம் மஹத்வஸ்து கதம் தக்தம் ஹுதாசனே யன்னாம ஸ்மரணாந்ருணாம் சம்சாராக்னிபயம் நஹி. ஆரோடு நாமத்தை ஸ்மரிச்சானா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சம்சாராக்னி பயம் இல்லாம ஆகுமோ? அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிற அந்த அதிபராசக்தி எப்படியாக்கும் அக்னியில குதிச்சு சாடி தகிச்சு போவள்? என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி தாருங்கோ. 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஜனமேஜயன் கேள்வி கேட்கறதும், 2வது லைன் வியாச பகவான் பதில் சொல்றதுமாக்கும். கேன கர்ம விபாகேன மனோர்தக்தம் ததேவஹி. தட்சனோடு ஏது கர்மபலமாயிட்டாக்கும் அவள் இப்படி நெருப்பில குதிச்சு இறந்து போனா. புத்திரியோடு இந்த மாதிரி ஒரு அவஸ்தை அப்பாவான தட்சனுக்கு எப்படி உண்டாச்சு? வியாச பகவான் பதில் சொல்றார். வியாச உவாச்ச ஸ்ருணுராஜன் புராவிருத்தம் சதீதாஹஸ்ய காரணம். ராஜாவே, சதி தகிக்கிறதுக்கு காரணத்தை கேட்டுக்கோங்கோ, சொல்றேன்.
27வது ஸ்லோகம். கதாஜித் அததுர்வாசா கதோ ஜம்பூநதேஸ்வரீம் ததர்ஷ தேவீம் தத்ராசௌ மாயாபீஜம் ஜஜாபச. ஒருக்கா துர்வாசா மகர்ஷி ஜம்புதீப் அதிபதியா இருக்கிற தேவியை போய் பார்த்தார். அங்க அவரு மாயாபீஜம் சொல்லிண்டே இருந்தார். 28வது ஸ்லோகம். தத பிரசன்னா தேவேஷி நிஜ கண்டகதாம் ஸ்ரஜம் பிரமத் பிரமர சம்சக்தாம் மகரந்த மதாகுலாம். அப்போது குஷியான தேவி கழுத்துல, தேவியோடு கழுத்துல இருந்த அந்த பூமாலை, அந்த பூமாலை ரொம்ப ரொம்ப சுகந்தம் இருக்கு. அதுல தேன் இப்படி ஒழுகிறது. அந்த தேன் குடிக்கிறதுக்கு அந்த பூமாலைக்கு 4 பக்கமும் வண்டுகள் இப்படி ஓடி ஓடி பறக்கிறது. இப்படி இருக்கிற அந்த பூமாலையே 29வது ஸ்லோகம். ததௌ பிரசாத பூதாம் தாம் ஜக்ராஹ சிரசா முனி ததோ நிர்கத்ய தரசா வியோம மார்கேன தாபசா. தேவி அந்த பூமாலையை தன்னோட கழுத்திலேந்து எடுத்து துர்வாசா முனிக்கு கொடுத்தார். துர்வாசா மகர்ஷி அது தேவியோடு பிரசாதமாயிட்டு സ്വീകരിச்சார். தலைய குனிஞ்சு வணங்கி സ്വീകരിச்சார். அங்கேருந்து அந்த தாபச சிரேஷ்டன் உடனடியா ஆகாச மார்க்கம் வழியா கிளம்பினார். 30வது ஸ்லோகம். ஆஜகாம சயத்ராஸ்தே தட்ச சாட்சாத் சதீபிதா சந்தர்ஷனார்த்தமம்பாயா நநாமஜ சதீபதே. சதியோடு அப்பாவான சாட்சாத் தட்சனோடு வாசஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்து துர்வாசா மகர்ஷி அந்த சதீதேவிய தர்ஷிக்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தை சொன்னார் தட்சன் கிட்ட. എന്നിട്ട് சதீதேவியோட பாதங்களில விழுந்து நமஸ்காரம் பண்ணவும் செஞ்சார். 31வது ஸ்லோகம். पृष्टो दक्षेण मुनिर्माला कस्यास्त्यलौकिकी कथं लब्धा त्वया नादा दुर्लभा भुवि मानवैः. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான அந்த மாலை ஆரோடதாக்கும் மாமுனே அப்படின்னு துர்வாசா மகர்ஷிட்ட தட்சன் கேட்டார். இந்த உலகத்துல மனுஷாளுக்கு கிடைக்க முடியாத சிரேஷ்டமான இந்த மாலை உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது, எப்படி கிடைச்சது? 32வது ஸ்லோகம். தச்ருத்வா வதனம் தஸ்யா ப்ரோவாஜாஸ்ருயுதேச்சன ப்ரோவாஜ அஸ்ருயுத இச்சனஹ தேவ்யா பிரசாதமதுலம் பிரேம கத்கதிதாந்தரா. தட்சன் சொன்னதை கேட்டோன்னே துர்வாசா மகர்ஷி பக்தியால கண்டமெல்லாம் இடறிண்டு இப்படி சொன்னார். தேவியோடு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பிரசாதமாக்கும் இது. இந்த பிரசாதத்தை வேற ஒன்னு கூடியும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. 33வது ஸ்லோகம். प्रार्थयामास तामालां तं मुनिं सदीपिदाम् अदेयं शक्तिभक्ताया नास्ति त्रैलोक्यमण्डले. சதீதேவியோடு பிதாவான தட்சன் அந்த முனிகிட்ட அந்த மாலையை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டார். ஆதிபராசக்தியை பஜிக்கிறவனுக்கு கொடுக்க கூடாததாயிட்டு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு துர்வாசா மகர்ஷி நினைச்சார். 34வது ஸ்லோகம். இதி புத்யாது தாமாலா மனவேச சமர்ப்பயத் கிரஹீதா சிரசா மாலா மனுனா நிஜ மந்திரே. அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு அந்த மாலை அவரு
தட்ச பிரஜாபதிக்கு கொடுத்தார். தலைய கும்பிட்டு அந்த மாலையை സ്വീകരിച്ച് அந்த மாலையை கையில வச்சுட்டு தட்சன் தன்னோட கொட்டாரத்துக்கு போனார். அந்த கொட்டாரத்துல 35வது ஸ்லோகம். ஸ்தாபிதா சயனம் யத்ர தம்பத்யோரதி சுந்தரம் பசுகர்மரதோ ராத்திரோ மாலாகந்தே நமோதிதா. அழகான அவரோடு படுக்கை அறையில பத்திரமா வச்சார். ராத்திரியில அந்த மாலையோடு அந்த சுகந்தம் அவரை மத்து பிடிப்பிச்சது. அவருக்கு காமாசக்தி உண்டாச்சு. மிருகத்தை மாதிரி அவருக்கு காமபாவம் உண்டாகி வந்தது. அவரோட புத்தி எல்லாம் இப்போ இல்லாமையே போயிடுச்சு. 36வது ஸ்லோகம். அபவத் சமஹீபாலஸ்தேன பாபேன சங்கரே சிவே துவேஷமதிர்ஜாதோ தேவ்யாம் சத்யாம் ததா மிருபா. அப்படி புத்தி மழுகி போன தட்ச பிரஜாபதி அந்த பாபத்தாலேயே சங்கரனாயிருக்கிற சிவனிலையும் அதே மாதிரி சதீ தேவியிலையும் வித்வேஷ புத்தி வந்தவனாயிட்டு தீர்ந்தார். 37வது ஸ்லோகம். ராஜன்ஸ்தேனாபராதேன தஜ்ஜன்யோ தேஹ ஏவச சத்யா யாகாக்னினா தத்த சதி தர்மதி திருட்சயா. ஜனமேஜய ராஜாவே சொல்லறேன் கேளுங்கோளே. படுக்கையறையில ஆதிபராசக்தியோடு திவ்யமான மாலை துர்வாசா மகர்ஷி கிட்டேந்து வாங்கி, துர்வாசா மகர்ஷிக்கு திவ்யமான அந்த மாலையை கொடுத்தது ஆதிபராசக்தி ஆக்குமே. அந்த மாலைய துர்வாசா மகர்ஷி கிட்டேந்து வாங்கி படுக்கையறையில கொண்டு வச்ச அபராதத்தால அவனோடு சைடு எஃபெக்ட் ஆயிட்டாக்கும் அவருக்கு அந்த தட்ச பிரஜாபதிக்கு தன்னோட புத்திரியான சதீதேவி கிட்டையும் அதே மாதிரி பரமசிவன் கிட்டையும் துவேஷம் உண்டாச்சு. தன்னோட கணவனான பரமசிவனை இன்சல்ட் பண்ணின காரணத்தால அது அப்பாவானாலும் சரி சதீதேவி அதை பொறுக்கலை. பதிவிரதா தர்மம் இதாக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காயிட்டு கணவரை இன்சல்ட் பண்ணின அப்பாவோடு சரீரத்திலேருந்து உள்பவிச்ச இந்த சரீரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தன்னோட சொந்தம் சரீரத்தை சதீதேவி யாகாக்னியில தகிப்பிச்சா. இதாக்கும் நடந்தது அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொன்னார். 38வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் சொல்லறதும் 2வது லைன் ஜனமேஜயன் கேள்வி கேட்கறதும் ஆக்கும். புனश्च ஹிமவல் பிருஷ்டே பிராதுராசேது தன்மஹா. அதுக்கப்புறம் ஹிமவானோடு அந்த கொடுமுடிக்கு மேல அந்த சக்தி மறுபடியும் உள்பவிச்சா. சதீதேவி மறுபடியும் ஹிமவானோடு புத்திரியாயிட்டு ஜனிச்சா. இப்ப ஜனமேஜய மகாராஜாவுக்கு டவுட் வருது. கேட்கிறார் ஜனமேஜய உவாச்ச தஹ்யமானே சதீதேஹே ஜாதே கிம் மகரோட்சிவா. சதி தன்னோடு சொந்தம் சரீரம் அக்னியில தகிப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பரமசிவன் 39வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஜனமேஜயனோடு டவுட்டும் 2வது லைன் வியாச பகவானோடு பதிலுமாக்கும். பிராணாதிகா சதி தஸ்ய தத்வியோகேன காதரா. ரொம்ப ரொம்ப பிராணப்பிரியா இருந்த மனைவியோடு வியோகத்தால சங்கடப்பட்டு இருக்கிற அந்த பரமசிவன் என்ன பண்ணினார் அப்படின்னு ஜனமேஜயன் கேள்வி கேட்டார். வியாசர் பதில் சொல்றார். ததபரம் து யத் யாதம் ததபரம் து யது ஜாதம். மயா வக்தும் ந சக்யதே ததபரம் து யத் ஜாதம் மயா வக்தும் ந சக்யதே. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு திராணி இல்லை ஜனமேஜயா.
அந்த மாதிரி விஷயங்களாக்கும் அங்க நடந்து கூடினது. 40வது ஸ்லோகம். त्रैलोक्य प्रलयो जादा शिवकोपाग्निना नृपा वीरभद्र समुल्पन्नो भद्रकाली गणान्विता. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், பரமசிவனோடு கோபாக்னியால 3 லோகத்திலையும் பிரளயமே உண்டாயிடுத்து. பத்ரகாளி கணங்களோடு கூடிட்டு வீரபத்ரன் அங்க உத்பவிச்சார்.